முதல்வர் மருந்தகங்களை துவங்கிட தமிழக முதல்வர் அவர்கள் ஊக்குவித்தார்கள். இத்திட்டத்தில் தொழில் முனைவோருக்கு ரூபா 3 லட்சம், கூட்டுறவு சங்கங்களுக்கு 2 லட்சம் மானியமாக வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 1000 கடைகளை 24/2/25 அன்று தொடங்கி வைத்தார்கள். இப்போது அவை அனைத்தும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பணியாளர் தேர்வு, மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் கூட்டுறவுத்துறையில் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம், மாநில ஆள்சேர்ப்பு நிலையம் மூலமாக கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிய உதவியாளர், நியாய விலைக் கடைகளுக்கான விற்பனையாளர், கட்டுநர் போன்ற பணியிடங்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாகவும் கடந்த 4 ஆண்டுகளில் 13,266 பணியாளர்களை தேர்வு செய்வதற்கு தேர்வுகள் நடத்தப்பட்டு அதில் 9,913 பணியிடங்களுக்கு நிரப்பப்பட்டுள்ளது. மீதமுள்ள 3,353 பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்பதை பேரவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டுறவு சங்க தேர்தல், கடந்த காலங்களில் முறையாக உறுப்பினர்களின் சேர்க்கையும் தேர்தலும் நடத்தப்படவில்லை. இதெல்லாம் அவருக்கு பதில் கேட்கறதுக்குள்ள போயிட்டாங்க. கடந்த காலங்களில் பல்வேறு வகையான கூட்டுறவு அமைப்புகளில் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருந்தவர்களில் அதல்லப்பா அசோக் பேசல நியாய விலைக்கடை பணியாளர்கள் தேர்வு முறை நியாயமான முறையில் நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அதை விரைந்து பண்ணணுன்னு இருக்காரு. அதை பண்ணிடுவோம். விற்பனையாளர் ஊதிய ஏற்றம் தொடர்பாகவும் அவர் குறிப்பிட்டு சொன்னார். அதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு தருகின்ற அறிக்கையின் அடிப்படையில் விரைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பட்டுக்கோட்டையில் அண்ணாதுரை அவர்கள் பயிற்சி மையம் ஐடி இருக்குது. அதில் இப்போ ஒரு கல்லூரி, ஆத்தூரில் கல்லூரி திறந்தது மாதிரி அதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ கல்வித்துறை, உயர்கல்வித்துறை இருக்குது. ஆகவே அதை பார்த்துக்குருவாங்க. இப்போ இருக்கிற பயிற்சி நிலையங்கள் அது தொடர்ந்து நடக்கும். திரு பழனி நாடார் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார். கூட்டுறவு பட்டய பயிற்சி மைய கிளை ஒன்றை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அது தேவைக்கேற்றவாறு அது ஏற்கனவே அலுவலர்களிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ நெல்லை மாவட்டத்தில் உங்களுடைய படிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நமக்கு தேவைகளுக்கு ஏற்றவாறு அதை செய்வதற்கு ஏற்பாடு செய்வோம். ஏன்னா அது ரிசர்வ் பேங்க் அனுமதியெல்லாம் பெறணும். அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நீங்கள் சொன்னீங்க இப்போ மகளிர் இதெல்லாம் இருக்கிறாங்க, அதனால் கழிவறைகளாக இருக்கணும்னு. இப்போ இருக்கிறதுல அதை உணவுத்துறை அமைச்சரும் சொல்லிட்டாரு. இப்போ வர்றதுல எல்லாம் எல்லாத்துலேயுமே கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. பண்ணைசாரா கடன்களை தள்ளுபடி செய்ய சொன்னார். ஏற்கனவே தள்ளுபடி செய்வதற்கு சலுகை தான் கேட்டாங்க. சலுகையை